وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، சென்ற வாரம் நாங்கள் இஸ்லாமிய ரியாசா ஒப்பந்த அந்த முறைகளிலே இரண்டாவது ஒரு தலைப்பில் பார்த்திருக்கின்றோம். சுலைல் மாயாசம் என்ன பார்க்கிறோம்? சென்ற வாரம் அரபுல என்ன பார்க்கிறோம்? சரி, தமிழ சொல்லுங்க. உத்தரகம் சொல்லிடா. முராபஹா கிளாஸ்ல இருக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ். அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு தேவைன்னா நான் இங்கே போடுற நோட்ஸை உங்களுக்கு அனுப்புறதுக்கு ஏதும் என்னோட கன்டெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்கு ஏதும் வச்சுக்கோங்க. சரிதானே? நான் படிக்கிறது ஒரு எப்பயும் அதாவது நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் இங்கே அப்படி படிச்சு போன அப்படி மறந்து போனோம்னா அதில் ஒரு யோசனை செய்யறாரு. அப்போ முராபஹா அந்த தலைப்பை நாங்கள் பார்த்தோம். முராபஹா என்றால் சுருக்கமாக சொல்றேன்டா, அதாவது லாபத்தை சொல்லி இந்த அளவு லாபத்தை வச்சு நான் வியாபாரம் பண்றது சுத்தம். நான் இந்த பொருளை இவ்வளவுக்கு வாங்கினேன், இவ்வளவு லாபம் வைத்து உங்களுக்கு விற்கிறேன், அது கூடுமென்றதை நாங்கள் பார்த்தோம். ஆனால் நான் இன்னொரு பகுதி தான், முக்கியமான ஒரு பகுதியை பார்த்தோம். அது முராபஹத்துல் ஆமில் பிஷ்ரா. அவர் சொன்ன மாதிரி வாக்குறுதி அளிக்கப்பட்டமைக்காக செய்யப்படக்கூடிய முராபஹா. அது ரெண்டு நிலைமையில நடக்கிறதை நாம் சொன்னோம். ஒன்று எக்ரிமெண்ட் அடிப்படையில் நடந்தது, அது கூடாதுன்னு சொன்னோம். எக்ரிமெண்ட் இல்லாம ஜஸ்ட் ஒரு வாக்குறுதி, ஒரு வேர்ட் கொடுத்ததுக்காக வேண்டி வங்கி அந்த முராபஹா வியாபார முறை அடிப்படையில் ஒரு பொருளை வாங்கிட்டாரா அது கூடும் என்று நாங்க சொன்னோம். சரிதானே? அடுத்த கிளாஸ் முடிஞ்சது சொன்னா உங்களுக்கு அதாவது தனிப்பட்ட முறையிலையோ இல்லாத என்கிட்ட வந்து கேட்டுக்கொள்ளையோ அப்படி யாரும் வந்து கேட்டதாக தெரியல. அடுத்தது இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைப்பு, இன்னைக்கு நான் கேள்விப்படுத்த என்னது தவறுக்கு சொன்னால் என்ன? தவறுக்கு சொல்றது வந்து அது வரைக்கு என்ற வார்த்தையில் அரபு வார்த்தையில் அது வரைக்கு சொன்னா வெள்ளி நாணயத்துக்கு சொல்லுவாங்க. வெள்ளி அல்லது வெள்ளி நாணயம், வெள்ளி நாணயத்துக்கு தவறுக்கு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அதுல இருந்து வந்த வார்த்தை தான் இது தவறுக்குன்றது. அப்ப தவறுக்கு சொன்னால் அந்த வெள்ளி நாணயத்தை தேடி பெறுறது. ஒரு வெள்ளி நாணயத்தை தேடி பெறுறது அரபுல அதுக்கான வார்த்தை, விரிவாக்கத்துக்கான அர்த்தம். ஆனா அதுக்கு பரிபாசையில அதுக்கென்று இந்த புழக்கத்தில் அதுக்கென்று ஒரு வேற வரை இலக்கம் இருக்குது. என்ன வரை இலக்கம் சொன்னா, ஒரு பொருளை ஒரு மனிதர் கடனுக்காக வாங்குறது, அந்த பொருளை வாங்கிய விலையை விட குறைந்த ஒரு விலையில உடல் காசுக்கு இன்னொருத்தருக்கு வித்துக் கொள்றது, கை மாற்றிடுறது. சுருக்கமா சொல்றது அதுதான். ஒரு பொருளை கடனுக்காக ஒரு தொகைக்கு வாங்கி அதை விட குறைந்த ஒரு விலையில இன்னொருத்தருக்கு, வாங்கினவருக்கு இல்ல இன்னொரு இரண்டாம் தரப்புல உள்ள ஒருத்தருக்கு அவரு உடல் காசுக்கு வித்து போட்டு காசு எடுத்துக்கொள்றது. இவரோட நோக்கம் என்னது? காசு தான் இவருக்கு தேவை. ஒருத்தருக்கு காசு தேவைப்படுது, காசு தேவைப்பட்ட நேரத்தில் இப்படியான முறையில் நடந்து கொண்டது. இது கூடுமா கூடாது என்ன சொல்லுவீங்க? கூடும். என்ன தடை மார்க்கத்துல? எனக்கு காசு தேவைப்படுது, காசு எனக்கு அதாவது கிடைக்கிறதுக்கு எந்த வித இதுவும் இல்லை, நான் வீட்டு ஒரு பொருளை கடனுக்கு வாங்கி இன்னொருத்தருக்கு உடல் காசுக்கு அந்த தேவையான அளவு காசுக்கு நான் குறைந்த காசுக்கும் எனக்கு
நான் வந்து விற்கிறது. வாங்கினவர் கிட்ட வித்தால் அது என்னன்றதை நம்ம புறவு பார்ப்போம். நான் வாங்கி கூட்டத்துக்கு நான் வித்து போட்டு அந்த கடன் என்னுடைய பொறுப்புல இருக்கும். நான் வந்து காசை எடுத்துக்கொண்டு போவேன். அப்ப வந்து இதுல நோக்கமே அது. அதாவது நான் அந்த வார்த்தையை பார்க்கிற நேரத்தில் தவறு மணிமே அப்படின்னா அந்த காசு தேவைப்படுறது என்றதுதான் அதுக்கான அர்த்தம். காசை தேவையுள்ளவர் தேடி எடுக்கிறது என்றதுதான் நோக்கம். காசை தான் நோக்கம், பொருள் நோக்கம் இல்லை. நான் அப்படி இன்னொரு இரண்டாம் தரப்புக்கு நான் வித்தன்னு சொன்னால் அது கூடுமா கூடாது என்றால் ஏகோபித்த கருத்து அறிஞர்களுக்கு மத்தியில கூடும். ஏன்னா நீங்க பாப்பீங்க அது உங்களுக்கு, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில சாதாரண முறையில், அதாவது நீங்க இந்த நோக்கத்துல இல்லாம வெறுமனே நீங்க கடனுக்கு ஒரு பொருளை நீங்க வாங்குறீங்க. வாங்கி நீங்க அந்த பொருளை வந்து அப்ப உங்களுக்கு அந்த பொருள் அவ்வளவு கடன் இல்லை. என்ன செய்வீங்க? நீ உடல் காசுக்கு எப்படி குறைந்த வேலை நீங்க கொடுப்பீங்க, கொடுத்து நீங்க சரியாக்கி கொள்வீங்க. அது குடும்ப கூடாது. அதாவது இந்த நோக்கம் இல்லாம சும்மா நடந்ததுன்னா கூடும் என்றது எனக்கு தெரியும். அது சாதாரண வாழ்க்கையில் நடக்கிறது. அதே மாதிரி இந்த நோக்கத்துடன் தான் மணி மேக்கிங் என்ற சல்லித்தான் நோக்கம் என்ற அடிப்படையில நான் இதை செய்திருந்தாலும் கூடும். எப்ப கூடும் என்றால் நான் வாங்கினவர், நான் யாரிடத்திலிருந்து இந்த பொருளை கொள்வனை செய்தனோ அவர்கிட்ட நாங்க விற்காம இன்னொரு தரப்புக்கு நாங்க விற்கணும். அப்ப இந்த வியாபார முறை கூடும் என்றதுல எந்தவித தடையும் இல்லை. அறிஞர்களுக்கு மத்தியில எல்லா 4 மதவை சேர்ந்த அறிஞர்கள், அதே போன்ற அறிஞர்கள் எல்லாரும் அது கூடும் என்றுதான் கூறியிருக்கிறாங்க. இதுல இன்னொரு வகை இருக்கின்றது, பைஅல் ஐனான். பைஅல் ஐனான் அல் ஐனான் சொல்லப்படக்கூடிய வியாபார முறை. நான் சொன்ன அதே வியாபார முறை தான். ஒரே ஒரு பிரச்சனை, நான் என்ன செய்யறேன்னா வாங்கினவர்கிட்டே அந்த பொருளை விற்கிறேன். நம்ம போட்டிக்கிறோம், ஒரு மனிதன் ஒரு பொருளை கடனுக்கு ஒருவருக்கு விற்று அதே பொருளை வாங்கியவரிடமிருந்து குறைந்த விலையில் உடல் காசுக்கு வாங்குறேன். நான் விற்கிறேன். நான் வந்து ஒரு வியாபாரம் சொன்னேன். அப்ப நீங்க கிட்ட வந்து ஒரு பொருளை கடனுக்கு வாங்குறீங்க. வாங்குற நோக்கமே நீங்க அதுக்கு போறோம் வாங்கி எனக்கே திரும்ப என்ன செய்றீங்கன்னு சொன்னா உடல் காசுக்கு அதை விட குறைந்த விலையில விற்கிறீங்க. அப்ப இதுல என்ன நோக்கம்? வெறுமனே வட்டிக்காக, நேரடியாக வட்டிக்காக பணம் கேட்காமல் இப்படி இந்த பொருளை ஒரு மாயமாக வைத்து என்ன செய்யறது? வட்டிக்கு பணம் பெறுவதுதான் நோக்கம். இந்த வியாபாரம், அதாவது இந்த ஒப்பந்த முறையை பொறுத்த மட்டுமே இது வந்து முழுமையாக தடை செய்யப்பட்டது. ஹதீஸிலே தெளிவான முறையிலே நேரடியாக இந்த முறை தடை செய்யப்பட்டு வந்து இருக்கின்றது. அப்ப ஏனென்றால் இது வந்து தடை செய்யப்பட்டதுக்கு இன்னொரு காரணம் உங்களுக்கு சொல்ல இருக்குன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு வியாபார ஒப்பந்தத்துல 2 ஒப்பந்தம் வரும்போது அதான் வருவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. அப்ப இந்த அல் ஐனா என்ற முறையில் என்ன நடக்குது என்றால், அப்ப ஒருத்தர் வந்து வாங்குற நேரத்திலே அது உடல் காசுக்கு விற்கணும் என்ற அக்ரிமெண்ட்ல தான் வாங்குவார். ஒரு பொருளை வந்து வாங்குறாரு. வாங்குற நேரத்துல வந்து கடனுக்கு வாங்குற நேரத்திலே அந்த விற்கிறவங்க நோக்கம் என்ன இருக்கும்? அதை உடல் காசுக்கு குறைஞ்ச விலையில எடுத்துடணும். அப்ப காசு தான் எனக்கு போகணும். அவருக்கு அந்த காசுக்கு பதிலாக அவர் வட்டி அடிப்படையில கூடுதலான ஒரு தொகையை முதல்ல செலுத்துவார். இதுதான் நோக்கமாக இருக்கும். எனவே இந்த 2 எக்ரிமெண்ட், அதாவது விற்கிறது வாங்குறது என்ற 2 எக்ரிமெண்ட்டும் ஒரு ஒப்பந்தத்துல 2 ஒப்பந்தம் நடக்குது. எனவே அந்த அடிப்படையில பார்த்தாலும் இந்த வியாபார முறை தடை செய்யப்பட்டது. இதை தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹதீஸ்ல தெளிவாக கூறின ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இதா தபாயஅதும் பில் ஐனதி வஅகதும் பிஅஸ்னாபில் பகரி வரதீதும் பிஸ்ஸர்இ வதரக்தும் அல்-ஜிஹாத ஸல்லல்லாஹு அலைக்கும் துல்லன் லா யம்ஸிஹு அன்கும் ஹத்தா தர்ஜிஉ இலா தீனிக்கும். இதா தபாயஅதும் பில் ஐனா, இந்த ஐனா என்று சொல்லப்படக்கூடிய இந்த அடிப்படையில் நீங்கள் வியாபார ஒப்பந்தம் செய்தாலும், அதே போன்று நீங்கள் உங்களுடைய அதாவது மாடுகளின் மூலமாக உங்களுடைய பயிர் நிலங்களை உழுவதில் மாத்திரம் உங்களை ஈடுபட்டுக் கொண்டு, அதே போன்று உங்களுடைய ஏழை பயிற்சிகளை அதாவது இந்த உலக விடயங்களிலே மாத்திரம் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருந்து தரத்துமுல் ஜிஹாத், ஜிஹாதை அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதை நீங்கள் விட்டு விடுவீர்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைக்கும் துல்லா, உங்கள் மீது அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு இழிவை சாட்டி விடுகின்றான்.
அந்த இழிவிலிருந்து உங்களுக்கு ஒரு நாள் மீள முடியாது. உங்களுடைய மார்க்கத்தின் பால் நீங்கள் திரும்பி வரும் வரைக்கும் கடுமையான முறையில இந்த ஈரான் வியாபார முறையையே குறித்து தடை செய்து கூறியிருக்கிறார்கள். இதுதான் இந்த 2 வியாபார முறை. இன்னொரு வியாபார முறை அதாவது இன்றைக்கு எங்களுடைய அதாவது முக்கியமான தலைப்பு மெயின் தலைப்பு இதுதான். தவறுக்குள் மஸ்ரஃபி அல் முனவ்வம், ஒழுங்கமைக்கப்பட்ட வங்கி தவறுக்கு முறை. வங்கிகள் பேங்குகள் இஸ்லாமிக் பேங்குகள் என்ன முறை நடத்துகிறா, நான் ஏற்கனவே உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட தவறுக்கு சொல்ல இருக்கிறோம். இந்த தவறு முறையை மாறி அதுக்கு அதாவது அந்த வியாபார ஒப்பந்தம் இல்லை, அதை மாறி காட்டி இந்த தவறுக்கான பெயரை வைத்துக் கொண்டு தவறுக்குள் மஸ்ரஃபியில் முனவ்வம் என்று சொல்லப்படக்கூடிய ஒழுங்கமைக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு தவறுக்கு முறை இன்றைக்கு இஸ்லாமிய வங்கிகள்ல நடைபெறுகின்றது. அந்த முறை என்னன்னு சொன்னால், ஒருத்தருக்கு பணம் தேவைப்படுது, அவர் இஸ்லாமிக் பேங்குக்கோ இல்லாட்டி இஸ்லாமிய பேங்க் அதாவது இஸ்லாமிய வங்கியல் அடிப்படையில் செய்யப்படக்கூடிய பேங்க் ஒன்றுக்கு போயிட்டு அவர் பணம் தேவைப்பட்ட நேரத்துல வங்கி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சொந்தமான ஒரு பொருளை காண்பிக்கும். இந்த பொருளை நான் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு கடனுக்கு நீங்க வாங்குங்க. கடனுக்கு வாங்கினதுக்கு பின்னாடி இன்னைக்கு பேங்க்ல நடத்துறது நான் சொல்றேன். பேங்க் என்ன சொல்லணும்னு சொன்னா, இந்த பொருளை உங்களுக்கு வேணும் என்றால் உடல் காசுக்கு எங்களை அடுத்த நிச்சயத்துக்கு போயிட்டு என்ன செய்யலும் விற்கிறதுக்கு ஏலும் உங்களுக்கு அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்ல உடல் காசு உடனே நீங்க கொடுக்கணும். இப்ப இது வேற. அப்ப நீங்க அதாவது எங்களுடைய அடுத்த அதே வங்கிகளுக்கு ஒரே அதுக்கு என்ன சொல்றது இதாரா இந்த ஒரே நிர்வாகம் வங்கியில ஒரே நிர்வாகம் ஒரே கூடை. அப்ப எங்களுடைய அடுத்த செக்ஷனுக்கு போனோம்னா உங்களுக்கு இதை கேஷுக்கு விற்கிறதுக்கு அவங்க இன்னொரு தரப்புக்கு விற்று தருவாங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப அவர் என்ன செய்வார், அவருடைய நோக்கமே இந்த அக்ரிமெண்ட் இப்படித்தான் நடக்குதுன்னு தெரிஞ்சு கொண்டே வங்கிக்கு போயிட்டு அப்போ அவரோட பேர்ல அந்த பொருளை வாங்கி கொள்வாரு. அப்ப அவரோட அக்கௌண்ட்டுக்கு அந்த பொருள் அதாவது அவரோட பொறுப்புல அந்த கடன் வந்துடும். அடுத்த செக்ஷனுக்கு அப்படியே போயிட்டு கேஷுக்கு என்ன செய்வாரு, அதை வித்துருவாரு இன்னொரு தரப்புக்கு. மொத்தத்துல ஒரு மாயமான முறையில இந்த அதாவது அந்த ஈரான் தடை செய்யப்பட்ட வியாபார முறையிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக வேண்டி அதே போன்று வட்டியை அதாவது மறைமுகமாக செய்யறதுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய ஒரு முறை இப்படிதான் நடக்குது. அப்ப விடுதலுக்கு பின்னாடி என்ன நடக்கும், அவர் கேஷ் எடுத்து பேசிடுவாரு. அவர் அவருக்கு வாங்கின பொருளை பார்த்தாரா, அந்த பொருளை கைப்பற்றினாரா, அவருடைய நோக்கம் அந்த பொருளை வாங்கிருந்தாதான் இருந்துச்சா, அதே போல அவர் பார்க்கவும் இல்லை. அந்த வங்கிக்கு சில வங்கிகள்ல அப்படி ஒரு பொருளே இருக்காது. பேர் அளவுல என்ன சரி ஒரு கம்பெனிக்கு பேசி இந்த பொருள் உங்கள்கிட்ட எவ்வளவு போகுது அப்பான்னு கேட்டுக்கொண்டு அதற்கான அந்த பொருள் அவங்களுக்கு லாபத்தை வச்சுக்கொண்டு அவங்க என்ன செய்வாங்க, இவருக்கு அக்கௌண்ட்ல அந்த தொகையை போட்டுட்டு அதாவது அந்த கிரெடிட்டை இவருக்கு பொறுப்பு சாட்டிட்டு அதுக்கு பின்னாடி இன்னொரு செக்ஷனுக்கு வச்சு விற்க சொல்லுவாங்க. வெறுமனே அந்த பொருள் ஒரு வாகனமா இருந்தால் ஒரு வாகனம் அந்த கம்பெனியில அப்படியே தான் இருக்கும், வங்கிக்கு சொந்தமும் இருக்காது. இதுதான் இன்னைக்கு நடைமுறையில் நடக்குது. இந்த வியாபார முறை கூடுமா கூடாதா, நீங்களே சொல்லுங்க. கூடாது. இன்று அதாவது குழுத்துறை சம்பந்தமாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஜமியா முறைகள் அந்த உலகளாவிய சர்வதேச அடிப்படையில் இயங்கக்கூடிய அந்த எல்லா நிறுவனங்களும் இந்த முறையை தடை செய்திருக்கிறது. தடை செய்வதற்கான காரணம் தெளிவாக தெரிந்தது. சுத்தி வளைச்சு அந்த தடை செய்யப்பட்ட பைகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தரப்புக்கே வாங்கி அதே தரப்புக்கு விற்கிற என்ற அடிப்படையில் இது வருது. அதே போல என்ன நடக்குதுன்னு சொன்னார், இங்கு அந்த பொருளை வாங்கின கஷ்டம் அதாவது பணம் எடுக்கிறதுக்காகவும் அந்த வாடிக்கையாளர் அந்த பொருளை பார்க்கவும் இல்லை, அவரோட கைக்குள் அதை கொண்டு வரவும் இல்லை. எனவே இந்த முறை முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்ட முறை இஸ்லாமிய வங்கிகளுக்கு இந்த இஸ்லாமிய வங்கிகள் நடக்குது. எனவே இந்த முறைகளை காட்டி அவங்க சொன்னால் இதுக்கு ஏமாந்து விட வேண்டாம். இதுவும் உங்களை வட்டிகளுக்கே தெளிவான வட்டியில கொண்டு வைத்து சேர்த்து விடும்.
இப்ப சரி கொஞ்சம் டைம் எடுக்கணும். இப்ப நான் சொன்ன தவறுக்கு முறையில ஒன்னாவது கூடுமான தவறுக்கு முறை ஒன்று சொன்னேன். யாருக்கு சொல்லேன் அப்படி இருந்தாலே நான் தெளிவாக சொன்னேன். யாருக்கு சொல்லேன் கூடுமான தவறுக்கு முறை எது, கூடாத வயவுகளையும் வேண்டாம் என்பது சொல்லுங்க. தவறு என்றால் ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து